வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். நாம் பாரதியார் சுயசரிதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே 18 கவிதைகளுக்கான விளக்கத்தை கனவு 1 அப்படிங்கிற பகுதியில் பார்த்தோம். பாரதியார் சுயசரிதை கனவு 1 அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் பார்த்தோம். இப்போது 19வது பாடலிருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த காதலினுடைய தொடர்ச்சி. அவர் ஒரு பெண்ணை விரும்பினார். அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் இடையே அந்த புரிதல் இருந்தது. காதல் நல்லபடியாக போய்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றாரு. இப்போ 19வது பாடல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆதிரை திருநாளொன்றில் சங்கரன் ஆலயத்தொரு மண்டபம் தன்னில். அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு திருவாதிரை நாள். திருவாதிரைன்னு ஒரு நட்சத்திரம் உண்டு 27 நட்சத்திரங்களில். அப்படியாக ஒரு திருவாதிரை நாளில் சிவன் கோயில் மண்டபத்தில் நான் அந்த பொலிவான மான் போன்ற அந்த மங்கையோடு தனியாக பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு அவள் எங்கேயோ மறைஞ்சு போயிட்டா. திடீர்னு பார்த்தா தன்னுடைய தாமரைப்பூ போன்ற அந்த கைகளில் இருந்து மை கொண்டு வந்து கொடுத்தா. ஒரு விஷயம், உனக்கு நெற்றியில் பொட்டு வைத்து விடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்படியே என்னுடைய நெற்றியில் பொட்டு வச்சுட்டா. அப்போது நான் என்னுடைய உணர்வையே இழந்தவனாகிட்டேன். நான் ஒரு தனி உலகத்துக்கே போயிட்டேன். அந்த பெண் என்னுடைய நெற்றியில் அந்த திலகம் வைத்து விட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி அவர் அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்கள். 20வது பாடலில், என்னை ஈன்று எனக்கு 5 பிராயத்தில். அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை பெற்றெடுத்து எனக்கு 5 வயசு நடந்துட்டுருக்கிறப்பவே என்னை அழ வச்சுட்டு அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மாவை பெற்ற அப்பா, அதாவது என்னுடைய தாத்தா, எப்போவுமே என்ன பண்ணுவார்னா செந்தமிழ் பாடல்களை ஓதுவார். அந்த சிவபெருமான் முன்னாடி நின்று தமிழ் பாடல்களை பாடுவார். பாடிட்டு அந்த சாமிக்கு என்ன பண்ணுவார்னா, பூஜைக்கு மலர்களை பயன்படுத்துவார் அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு. அப்படி அந்த அர்ச்சனைக்கு பயன்படுத்திய அந்த தேன் மிகுந்த அந்த பூக்களை எடுத்துக்குவேன். அதை கொண்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு கொடுப்பேன். நான் பூவோடு அவள் பக்கத்தில் போனால் அவள் அந்த புன்னகையோடு அந்த பூவை பாப்பா, அப்போ அப்படியே அந்த பெண்ணும் அப்படியே பூத்து விடுவாள் அப்படின்னு குறிப்பிட்றாரு. அப்போ இது வரைக்கும் அவருடைய காதல் பற்றி சொல்கிறாரு. இதுக்கு அடுத்தபடியாக அவருக்கு ஆங்கில பயிற்சி கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவங்க அப்பாவுடைய கட்டாயத்தின் பேரில். பாரதியாருடைய தந்தை இருப்பார் இல்லையா, சின்னசாமி ஐயர். அப்போ அவர் ஆங்கில கல்விக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆங்கில கல்வியால் இவர் என்னென்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சார், இவருக்கு பிடிச்சமானதாக இல்லை அந்த ஆங்கில கல்வி, அதை பற்றி பாடுறாரு. அந்த 21வது பாட்டில் பாருங்கள். நெல்லையூர் சென்று அவ்வூணர் கலைத்திறன் நேருமாறு என எந்தை பணித்தனன். இது என்ன சொல்கிறாருன்னா, திருநெல்வேலிக்கு போய் அங்கே ஆங்கிலேயர்களுடைய கல்வியை கற்றுக்கொள் அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு உத்தரவிட்டார். அது எப்படி இருந்தது தெரியுமா, வலிமையான சிங்கக்குட்டியை அதுக்கிட்ட போய் புல்லை சாப்பிடுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இறைச்சியை விற்று வியாபாரம் செய்வது சிறந்த தொழில் அப்படின்னு ஒரு பிராமண பையனை அதை ஈடுபடுத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னு வருத்தத்தை தெரிவிக்கிறார். தன்னை ஒரு சிங்கம்னும் அந்த ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வது புல்லை சாப்பிடுவது போல அப்படின்னு குறிப்பிட்றாரு. அதுக்கப்புறம் பிராமணர்கள் அப்படின்னா ஐயர்கள், அவங்க இறைச்சியை தொடமாட்டாங்க. ஆனால் அந்த இறைச்சி மாதிரி அருவருக்கத்தக்க அந்த ஆங்கிலத்தை கற்றுக்கொள் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. இறைச்சியை விட்டு வியாபாரம் பண்ணுன்னு ஒரு பிராமண பையனை அதில் ஈடுபடுத்துகிற மாதிரி எனக்கு அந்த ஆங்கில கல்வியை கற்றுக்கொள்வது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ஆங்கிலேயர் துன்பம் தரக்கூடிய அந்த கல்வியை தான் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த கல்வியை கற்றுக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 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 மண்ணாங்கட்டிகளாக நம்மளை மாற்றிடும், ஒரு மண்ணாக மாற்றிடும்னு குறிப்பிட்றார். அதுக்கு அடுத்த பாட்டில் பாருங்கள், 22வது பாடலில், நரி உயிர் சிறு சேவகர் தாதர்கள். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கல்வி சான்றோர்களுக்கு வெறுப்பை தரும். நரியை போன்ற அற்ப ஜீவராசிகளான அரசு பணியாளர்கள், அடிமைகள், நாய்களைப் போல திரிகின்ற அந்த வேவு பார்க்குறவங்க, வயிறு வளர்க்குறதையே முக்கிய தொழிலாக கொண்டவர்கள், ஆன்மாவையே விட்டுவிடக்கூடிய கோழைகள், அடுத்தவங்க மாதிரி போலியாக புகழ்ந்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள், இப்படியானவங்க தான் படிக்கக்கூடியது அந்த ஆங்கில கல்வி. அத்தகைய கல்வியை கற்றுட்டுவான்னு எங்கள் அப்பா என்னை அனுப்பி வச்சார். அருமையான மயில் மாதிரி இருந்த அந்த பெண்ணை பிரிஞ்சு போய் அந்த கீழ் மக்களுடைய கல்வியை கற்க வேணும்னா அதில் என்னுடைய மனம் விருப்பப்படுமா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க அப்பா ஆங்கில கல்வி கற்பதற்காக அனுப்பி வைக்கிறாரு. அந்த கல்வி அவருக்கு பிடிக்கலை. அதுவும் இந்த பெண்ணை விட்டுட்டு அவருக்கு பிடித்த அந்த காதலியை விட்டுட்டு போகிறது அவருக்கு கொஞ்சம் கூட பிடித்தமானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து 23வது பாடல் பாருங்கள். கணிதம் 12 ஆண்டு பயில்வர் பெண். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆங்கில கல்வி படித்தவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு குறிப்பிட்றார். வானசாஸ்திரம், அந்த ஆகாயத்தில் என்னென்னமெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற
அந்த கணிதத்தை 12 வருஷம் படித்தவங்க, அதுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம் கூட மேகத்தில் உலவக்கூடிய வானில் உள்ள எந்த நட்சத்திரத்தினுடைய நிலையை பற்றியும் தெளிவு பெறாதவர்கள். அதாவது சும்மா படிக்கத்தான் தெரியும், அவங்களுக்கு அதுக்கான விளக்கம் தெரியாது. அதுக்கப்புறம் அணிநயம் மிக்க ஆயிரக்கணக்கான காப்பியங்களை படிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த காப்பியத்தில் அந்த கவிஞனுடைய ஆழ்மன கருத்து என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. வணிகவியல் பற்றி, பொருளியல் பற்றியெல்லாம் தெரிஞ்சது மாதிரியே உளருவாங்க. ஆனால் தாங்கள் வாழக்கூடிய தேசத்தில் பொருள் கொள்ள போய்கிட்டு இருக்கிறத அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. தாங்கள் கற்க துணிந்து விட்ட ஆயிரக்கணக்கான சாஸ்திரங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சாஸ்திரங்களை படிக்கிறதுனால என்ன பயன் அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்காது. இதுதான் ஆங்கில கல்வியை கற்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு தெரிவிக்கிறார். அதற்கப்புறம் நம்முடைய தமிழ் கல்வியினுடைய சிறப்பை பற்றி பேசுகிறார். அந்த 24வது பாடலையும் 25வது பாடலையும். அந்த 24வது பாடல் பாருங்கள். கம்பன் என்றொரு மாடன் வாழ்ந்ததும். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய பாரத தேசத்தில் கம்பன் என்ற ஒரு ஒப்பற்ற ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தான். காளிதாசன் அப்படிங்கிறவன் கவிதைகள் பாடியிருந்தான். பெருமை மிக்க பாஸ்கரர் அப்படிங்கிறவர் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறார். பாணினி அப்படிங்கிறவர் நம்ப முடியாத ஆற்றலுடையவராக வாழ்ந்திருக்கிறார். இந்த உலகத்தில் சமஸ்கிருத இலக்கண நூலை அந்த பாணினி எழுதியிருக்கிறார். இந்த உலகத்தினுடைய வாழ்வினுடைய இறுதி லட்சியம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டவராக ஆதிசங்கரும் இருக்கிறார். இப்படி சிறப்பானவர்களெல்லாம் நம்முடைய தமிழ் கல்வியை படித்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இங்கே குறிப்பிட்றாரு. அதற்கு அடுத்த பாடலை பாருங்கள். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி இளங்கோவடிகள் சிலப்பதிகார காப்பியத்தை பாடினார். தெய்வீகத்தன்மை பொருந்திய திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார். இந்த உலகத்தில் நல்ல புகழ் வாய்ந்தவர்களான பாண்டியர்களும் அதற்கப்புறம் சோழர்களும் பூமியை அரசாட்சி பண்ணி அறத்தை தலைக்க செய்தார்கள். அதுக்கப்புறம் அசோகவேந்தர் அவர் பெருங்கருணை உணர்வையே சுடர்விடக்கூடிய வாளாயுதமாக கொண்டு தவறு நேராமல் இந்த பூமியை அரசாட்சி பண்ணார். வெற்றி பொருந்திய சிவாஜி மன்னர் அந்த வீரர்களெல்லாம் போட்டிட அந்நியர்களுடைய கொடிய ஆட்சியை வீழ்த்தி வெற்றி பெற்றார் அப்படின்னு குறிப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அந்த 26வது பாடலில் அன்னையாவும் அறிந்தலர் பாரதத்தை. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் ஆங்கில கல்வி கற்று கொடுக்கப்படக்கூடிய அந்த கல்விக்கூடத்திற்கு செல்பவர்கள் மேற்சொன்ன விஷயங்கள் எதையுமே தெரியாதவங்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்றாரு. அதுக்கப்புறம் கோழைத்தனமான அந்த ஆங்கில கல்வியை கற்று துன்பப்படக்கூடியவர்களாக பைத்தியக்காரர்களாக வாழ்கிறார்கள். பண்டைய காலத்தில் நம்முடைய பாரத தேசம் பெற்றிருந்த சிறப்புகள் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி பெருகி இருக்கக்கூடிய அந்த ஆங்கில கல்வியை படித்ததுனால ஒரு இழிவுகளையே அடைய ஆரம்பிச்சிருச்சு. இனி தேச அடைய போகக்கூடிய தன்மையும் அவங்க அறியாதவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்தது 27வது பாடலில் பாருங்கள். சூதில்லாத உளத்தினன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்நியர்களாகிய அந்த ஆங்கிலேயர்கள் கற்பிக்கக்கூடிய கல்வி நாம் வீழக்கூடிய பள்ளத்தை போன்றது. அந்த பள்ளத்திலிருந்து நம்மால் மேலே ஏறி தப்ப முடியாது. அது ஒரு மிகப்பெரிய பாதாளம் போன்றது. தீமை பொருந்திய மயக்கம், சந்தேகம், வீண் விவாதங்கள், பொய் அப்படிங்கிற மிருகங்கள் வசிக்கக்கூடிய குகை போன்றது அந்த கல்வி. அந்த ஆங்கில கல்வி அப்படிங்கிறது ரொம்ப மோசம் அப்படின்னு குறிப்பிட்றாரு. ஆனால் எங்கள் அப்பா மனசில் கொஞ்சம் கூட கள்ளங்கபடம் இல்லை. ஆனால் அவர் யோசித்து பார்த்து எனக்கு நன்மை செய்ய விரும்பி அந்த குகைக்குள்ளே என்னை அனுப்பி வச்சுட்டாரு. ஆனால் அது குகை அல்ல, அது ஒரு பாதாளம், அது ஒரு பள்ளம், அதிலிருந்து என்னால் மேலே வர முடியலை அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பாரதி இதில் தெரிவிக்கிறார். அதற்கப்புறம் 28வது பாடல் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். ஐயர் என்றும் துரை என்றும் மற்றெனக்கு. அதுக்கப்புறம் அந்த 28வது பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயர் என்ற பெயரிலும் துரை என்ற பெயரிலும் எனக்கு ஆங்கில கல்வியை போதித்த அந்த பொய்யர்கள் அவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். அதாவது அவருக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார்களோ அந்த ஆசிரியர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஆசிரியர்களே கேட்பீர்களாக. நேரம் முழுவதையும் நீங்கள் கற்பித்த பாடங்கள்லேயே செலவழித்து நான் உடல் சோர்ந்து போனேன். என்னுடைய கண்கள் அப்படியே பள்ளம் விழுந்தது போல் மாறிடுச்சு. தெம்பு இல்லாமல் மனம் பலவீனப்பட்டு விட்டது. சந்தேகம் அதிகமாயிருச்சு. என்னுடைய சுதந்திரம் பறி போயிருச்சு. என்னுடைய அறிவு அலைகடலில் சிக்கன துரும்பு எப்படி இருக்கும் அது மாதிரி குழப்பத்திற்கு உள்ளாகிவிட்டது. உங்கள் ஆங்கில கல்வியை படித்து எனக்குள்ள எந்த ஒரு தெளிவும் ஏற்படலை அப்படின்னு அந்த ஆசிரியர்கிட்ட சொல்கிற மாதிரி இவர் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் இந்த ஆங்கில கல்வியால் வேறு என்னென்னவெல்லாம் இழந்தாருங்கிறத அடுத்த 29வது பாடலில் சொல்கிறார். செலவு தந்தைக்கோர் 1000 சென்றது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆங்கில கல்வியை கற்றுக்கொண்ட காரணத்தினால அதுக்கு படிப்பு செலவு இருக்கும் இல்லையா, என் தகப்பனாருக்கு செலவு ஒரு 1000 வரை ஆனது.
எனக்கு தீமைகள் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கில் வந்துச்சு, எல்லளவு கூட எனக்கு நன்மை கிடைக்கல. இது உண்மைதான். நான் வேணால் 40,000 கோயில்களில் வந்து சத்தியம் பண்ணுறேன், அலைக்கழிக்கக்கூடிய அந்த கல்வி எனக்கு வேண்டாம். அது வந்து ஒரு பெரிய இருட்டு, அதில் நாசமாகி போகாமல் எப்படியோ தப்பி பிழைச்சிட்டேன். அப்படி தப்பி பிழைச்சதுக்கு காரணம் நான் முன்னாடி பிறவிகளில் செய்த சில புண்ணியங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் இறைவி பாரத மாதாவினுடைய கருணை, அதனால தான் நான் அதிலிருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது 30வது பாடல். இதில் வந்து திருமணத்தை பற்றி சொல்கிறார். திருமணம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார் பாருங்களேன். திரும்பவும் எண்ணி பார்க்கும்போது அது இதயமே உருகிறது. மற்றவர்களுக்கு இதை பற்றி எடுத்துரைக்கிறதுக்கு எனக்கு நாக்கே கூசுது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ இங்கே சிந்திச்சு பார்த்தாலும் வேதனைப்பட்டாலும் இந்த துன்பத்திற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியலை. அப்படி ஒரு சமாச்சாரம் இருக்குது, அதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். அம்மம்மா, இந்த இழிமக்கள், இந்த கீழானவர்கள் செய்யக்கூடிய கல்யாணம் அப்படிங்கிற சமாச்சாரம் தான் மனுஷ வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நாம் செய்யக்கூடிய காரியங்களில் இந்த கல்யாணத்தை போல் வேறு எதுவும் இல்லை. அந்த திருமண வாழ்க்கையை இவர் வந்து வெறுக்கிறார். அதை பற்றி அவர் சொல்கிறார். அதை பாருங்கள். வீடு ராவணம் யாப்பதை வீடு என்பார். இது வந்து 31வது பாடல். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வீடு பேரை அடைய முடியாதபடி, சொர்க்கத்தை அடைய முடியாதபடி பந்தபாசத்தில் கட்டக்கூடிய அந்த வீட்டை வீடுன்னு சொல்கிறாங்க. மிகவும் இழிவான பொருட்படுத்தத்தகாத செல்வத்தை பொருள்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆராய்ஞ்சு பார்த்தா எந்த விதமான மனமும் இல்லாத ஒரு செயலை மனம்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், முடிஞ்சால் பிரம்மச்சாரியாகவே இருந்துருங்க. அது முடியலையா, தவறான காரியங்கள் செய்து மானம் கெட்டு நரகப்பாதையில் வேண்டுமானாலும் போய்க்குங்க, என்ன வேணும்னாலும் செஞ்சுக்குங்க, ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் செய்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லி அவர் தனக்குத்தானே அறிவுரை சொல்லிக்கிறாரு. அதற்கடுத்து 32வது பாடலை பாருங்கள். வசிஷ்டனுக்கும் ராமருக்கும் பின்னொரு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வசிஷ்ட முனிவனுக்கு அருந்ததி அப்படிங்கிற பெண் மனைவியாக வாய்த்தாள். அதை போல் ராமனுக்கு சீதை வாய்த்தது போல, வள்ளுவருக்கு வாசிக்கு வைத்தது போல நல்ல மனைவி அமையிறது அப்படிங்கிறது பசியோட 1000 வருஷம் தவம் செஞ்சாலும் கிடைக்கிறது கஷ்டம். வானுலக தேவாமிரதத்தையே உண்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கீழ் மக்கள் என்ன பண்ணுறாங்க, மதுவை வாங்கி பருகிறாங்க இல்லையா, இந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் மிக உயர்ந்த இல்லறத்தில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கீழ் மக்கள் கல்யாணம் செய்து கொள்ளலாமா? வாலிபர்களே, இந்த அருவருப்பான சொல்கிறத கேட்காதீங்க. உங்களுடைய ஆண்மை பண்பு நிலைத்திருக்க விரும்பணும்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க, தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு திருமணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து 33வது பாடலை பாருங்கள். வேறு தேயத்து எவர் எது செய்யணும். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மற்ற நாடுகளில் யார் எதை வேண்டுமானாலும் செய்துட்டு போகட்டும், ஆனால் வீழ்ந்து கிடக்கக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் உணர்வற்ற அந்த ஒரு பிணத்தை போல வாழ வேண்டியிருக்கக்கூடிய இழிவினை போக்க நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த புழுதி மண்ணை போன்ற இந்த நாசகாரியமாக இருக்கக்கூடிய கல்யாணம் செய்கிறதுல மனசில் கூட சிந்திக்காமல் விட்டுருங்க. அதனால் என்ன துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்ல, கோடி ஜனங்களினுடைய அந்த பேச்சுக்கு ஏளனத்துக்கு ஆளானாலும் திட்டுக்கு ஆளானாலும் பரவாயில்லை, அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. அதுக்கடுத்தது 34வது பாடல். பாலருந்தும் மதலையர் தம்மையே. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். கடைந்தெடுத்த பாவிகள், வேரோடு இனம் அழிந்து போக விரும்பிடும் கடைந்தெடுத்த முட்டாள்களுமாகிய கீழ் மக்களும் சேர்ந்து பால்மனம் மாறாத அந்த இளம் பிள்ளைகளை விமர்சையாக கல்யாண பந்தத்தில் இணைக்கிறாங்க. கொலை செய்வதைப் போல கொடிய செயல் இது. இந்த ஒரு செயலை பற்றி நினச்சி பார்க்குறப்போ இந்த மூட மக்கள் இன்னும் 1000 வருஷங்கள் அடிமைகளாக கிடந்து மிகவும் நாசமாக போகட்டும் அப்படின்னு எனக்கு எண்ணம் தோணுது அப்படின்னு குறிப்பிட்றார். அந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல அந்த சின்ன பிள்ளைகளை, அதனால் இந்த மக்கள் அடிமைகளாக இருந்து நாசமாக போகட்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு தோணுது அப்படிங்கிறத இந்த 34வது பாடலில் குறிப்பிட்றாரு. மிக்க நன்றி. தொடர்ச்சியாக நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் அல்லது விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் எனக்கு குறிப்பிடலாம். நன்றி.